இன்றைக்கி வந்து கால் சூப் பண்ண போகிறோம். நான் வந்து கடையிலே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து எல்லாமே இந்த பிளாக்கெல்லாம் வந்து சுரண்டி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. 2-3 முறை கழுவிட்டு இப்போ மஞ்சள் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கின்னு வாங்க இப்போ நம்ம எப்படி கால் சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து குக்கரில் போட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கலாம். பெரிய குக்கரில் நான் வந்து 8 கால் எடுத்துன்னுக்கிறேன். அதனால் வந்து நம்ம பெரிய குக்கரில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கழுவுன காலை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மீடியம் சைஸில் வந்து 2 வெங்காயம் எடுத்துன்னுக்கிறேன். அதுவும் போட்டு சேர்த்திடலாம். ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நசுக்கின்னுக்கிறேன். அது போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸு ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு ஜீரகம் வந்து நான் இது வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து பல்ஸ் மூடில் பண்ணினுங்கிறேன். இதுவும் வந்து சேர்த்திக்கலாம். இதில் வந்து 1.5 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளெண்ணெய் விட்டுக்கலாம் மேலே. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடிடலாம். மூடிட்டு இப்போ ஒரு 10 விசில் வந்து நம்ம வச்சிடலாம். பத்து விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குது சூப்பு.